உங்களால் என்ன பண்ண முடியுமோ. நான் புது செயலாளர் நான் சொன்னேன்னா ஐயோ வேணாம் தெய்வமே. ஊடக உறவுகளுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் அத்துணை பேருக்கும் வணக்கம். தனித்தனியாக பேர் சொல்ல நேரம் இல்லை, தப்பாக எடுத்துக்க வேண்டாம். தம்பி தங்கதுரை பேசும்போது இங்கே சொன்னார், அரசியல் பிரமுகர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு நம்மளை சொன்னார். இல்லை நீ நிறைய பேசிட்டே பேச விடுக்குறாரு. உண்மையிலேயே அரசியல் பிரமுகர்களாக நாங்கள் இங்கே வரல. இங்கே தம்பிங்கள்லாம் ஜெயிக்கணும்னு ஆசையோடு ஒரு அண்ணன்களாக தான் இங்கே வந்திருக்கிறோம். உங்களை அத்தனை பேரும் நீங்கள் ஜெயிக்கணும், அதை நாங்கள் பார்க்கணும். வருடந்தோறும் 52 வெள்ளிக்கிழமைகள் வருகின்றன. 52 வெள்ளிக்கிழமையில் எனக்கு ஒரு வெள்ளிக்கிழமை வந்துடாதான் நான் ஜெயிச்சிட மாட்டேன்னா, என் அப்பா அம்மா பார்த்துட மாட்டாங்களா, என் பொண்டாட்டி புள்ள பார்த்துடாதா என்ற நம்பிக்கையோடு கண்ணறைய கனவுகளோடு ஓடி திரியும் சாலிகிராமத்து கனவு தொழிற்சாலை குழந்தைகளில் உருவந்தான் தினேஷ் லட்சுமணன். அவர் கதை சொல்ல சொல்ல அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். நானும் அண்ணன் வன்னியரசு அண்ணனும் அண்ணன் அஜயன் பாலானாவும் ஒரே மேடையில் இருக்கக்கூடிய வாய்ப்பை பார்த்து சில பேர் வியந்திருப்பீங்க. அதற்கு காரணம் தினேஷ் லட்சுமணன் தான். அதே மாதிரி இப்படி ஒரு அறிமுக இயக்குனருக்கு அவர் சுயம்பு, பெரிய இயக்குனர்கள்ட்டெல்லாம் தம்பி வேலை பார்த்ததில்ல, தன்னைத்தானே அப்படி செதுக்கி வந்தவன். அவர் சொன்ன கதையை நம்பி இத்தனை பெரிய ஒரு முடிவை எடுத்த தேசப்பற்ற மிக்க நடிகர் மிஸ்டர் அர்ஜுன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். காலையில் தம்பி நான் விசாரித்தேன், என்னடா எல்லாம் வந்துருவாங்களா அப்படின்னு கேட்டப்ப நான் கேட்ட ஒரு வார்த்தை, நீ புது படம் ஃபஸ்ட் டைரக்டர் அர்ஜுன் சார் வருவாரான்னு கேட்டப்ப வந்தால் சந்தோஷப்படுவேனே சார், கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கார் அப்படின்னாரு. உண்மையிலே எனக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவருக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அவரை பற்றி நிறைய நீயே ஒரு கோனார் நோட்ஸ் போகிற அளவுக்கு பேசிட்டேன். நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிகைக்குன்னு போட்டப்பட்ட எந்த வட்டத்துக்குள்ளும் அடங்காமல் சிறகடித்து பறக்கக்கூடிய ஒரு சுதந்திர பறவையாக தான் அவங்கள பார்க்குறேன். அவங்களுடைய உழைப்பு ரொம்ப பெருசு. அதுக்கு மேலே சொன்னால் கதையை ஏன் சொன்னீங்கன்னு அவர் கோச்சுக்குவார். நான் ரொம்ப வியந்தது, இந்த படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த பேபி அனிகா. அவங்களுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த பாராட்டை தந்தாகணும். பிரவீனுடைய அம்மாவை நடித்தவங்க எல்லாருமே நம்ம தம்பி ராகுல் பிராங்ஸ்டர் நல்லா தொழில் கற்றுக்கிட்ட, வந்த உடனே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்ப நிகழ்வாக தான் அதை நான் பார்க்குறேன். ஏன் குடும்பம் நான் சொல்கிறேன்னா, எல்லா குடும்பத்துக்கும் ஒரே ஒரு சிந்தனை தான். என்னது, நம்மளை பற்றிலாம் கவலைப்பட்டிருக்கோமா? இல்லை, நம்ம குழந்தைகளுக்கு எப்போதுமே இன்பம் நிலைக்கணும், துன்பம் நெருங்கக்கூடாதுன்னு நினைப்போம். இப்போ பெரியவங்களுக்கு ஒரு பிரச்சனை வைங்களேன், அதில் கூட யாருக்கு பெரிய பாதிப்புனா வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு தான். ஒரு குழந்தைக்கு பாதிப்பு வந்தாலும் யாருக்கு பாதிப்பு? அந்த குழந்தைக்கு தான். பெரியவங்களுக்கு வந்தாலும் குழந்தைக்கு, பேரண்ட்ஸ்க்கு வந்தாலும் குழந்தை, வீட்டுக்கு பாதிப்பு வந்தாலும் அந்த குழந்தைக்கு தான். அப்போ மகிழ்ச்சிகரமான ஒரு குழந்தைகள் வாழக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான அட்மாஸ்பியராக நம்முடைய வீடும் இந்த நாடும் இருக்கணுன்ற ஒரு கருப்பொருள் இருக்கு பாருங்க. அதுக்காகவே தினேஷ் லட்சுமணனுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலை தரணும். அந்த சிந்தனை, அந்த கருப்பொருள். நான் படம் பார்க்க போனப்போ நானும் வன்னித்தோழரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். பயங்கர அடிதடியாக தான் போச்சு, த்ரில்லாக போச்சு. என்னமோ பண்ண போகிறாரு, என்னென்னமோ வந்தது. அப்புறம் கொஞ்சம் போகும்போது திடீர்னு அண்ணன் வேலராமூர்த்தி அண்ணன் வந்தார். அப்புறம் ஐஸ்வர்யா அவங்க வந்தாங்க. அப்புறம் பிரவீன் அவருடைய கேரக்டர் ஒன்று போக வெறும் பிரீச்சியாக இல்லாமல் அது ஒரு நூல் பிடித்ததை போல மிக செய்நேர்த்தியாக சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய அளவு சொல்லி நம்மை சிரிக்கவும் வைத்து சிந்திக்கவும் வைத்து, இசையமைப்பாளர் தொடங்கி கேமராமேன் தொடங்கி ஆர்ட் டைரக்டர்லேருந்து ஸ்டண்ட் மாஸ்டர் அவர் வந்திருக்காரு, அவர்லேருந்து இங்கே நம்ம மண்ணின் மைந்தர் டைரக்டர் பிரபாகரன் பேசுகிறோம். அந்த பேருக்கே உங்கள் மேலே எங்களுக்கு காதல். இத்தனை ஒரு செய்நேர்த்தியோடு ஒரு 4-5 படம் எடுத்தால் வரக்கூடிய ஒரு முதிர்ச்சி தம்பி தினேஷுக்கு இந்த வயதிலேயே கூடியிருப்பது மகிழ்ச்சி. இந்த படம் ஜெயிக்கணும். தீயவர் குலை நடுங்கன்னு பேர் வச்சிருப்பாருங்க. உண்மையிலேயே வன்முறை செய்கிறவங்க, ரவுடிஸ் அவங்களாம் செஞ்சுட்டு தைரியமாக போயிடுறாங்க. ஆனால் மக்கள் நாம் அஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கக்கூடாது. தப்பு செய்கிறவங்க தான் இனி அஞ்சணும். இதை போன்ற படைப்புகள், படங்கள் பாடங்களாக மாறணும். தீயவர்கள் மட்டும் கொலை நடுங்கணும். குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான உலகத்தை நாம் உருவாக்கணும். இந்த படம் வெற்றி பெறுவதற்கு தயாரிப்பாளர் தொடங்கி அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லி, டைரக்டர் இல்லாமல் கூட ஒரு சீன் ஒரு ஷாட் நம்ம எடுத்துடலாம். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இல்லாமல் ஒரு ஷாட்டு கூட எடுக்க முடியாது. இந்த துணை இயக்குநர்கள், அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸ் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி பாராட்டு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தீயவர் குலை நடுங்க என்கின்ற இந்த திரைப்படத்தின் இயக்குனர் மரியாதைக்குரிய தம்பி தினேஷ் லட்சுமணன் அவர்களே, இதில் ஹீரோ யார் ஹீரோயின் யார் என்கின்ற அடிப்படையில், அதாவது ஹீரோயின் தான், ஆனால் படம் முழுக்க ஹீரோவாகவே நடித்து கலக்கியிருக்கின்ற மரியாதைக்குரிய ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களே, ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் அவர்களே, தயாரிப்பாளர் மரியாதைக்குரிய அருள்குமார் அவர்களே, இதற்கு முன்பு இங்கே பேசி வாழ்த்தி அமர்ந்திருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய மரியாதைக்குரிய கொள்கை உறுப்பு செயலாளர், சரியாக சொல்லிட்டேனா?
துணை பொதுச் அதுவும் சரி தப்பாக தான் சொல்கிறேன். துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் ராஜ்மோகன் அவர்களே, இயக்குனர் என்னுடைய நண்பர் மயிலாஞ்சி அஜயன் பாலா அவர்களே, இயக்குனர் எஸ்ஆர் பிரபாகரன் அவர்கள், தேனப்பன் அவர்களே, தோழர் தங்கதுரை அவர்களே, இந்த திரைப்படத்தில் பங்கேற்ற அத்தனை பேருக்கும் முதலில் நான் சார்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தீயவர் குலை நடுங்க என்கின்ற அந்த கதை, அந்த டைட்டில் பற்றி 2 பேரும் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி தமிழில் பேர் வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுது தமிழில் பேர் வச்சா அதற்கு வரி விலக்கு, டேக்ஸ் ஃப்ரீ, என்ன சார், டேக்ஸ் ஃப்ரீ பண்ணுறதாக சொன்னாங்க. அது அப்படியே அன்றைக்கு அந்த சூழலில் அந்த அன்றைக்கு கலைஞர் அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தினார்கள். இன்றைக்கு அவருடைய அருமை மகன் ஆட்சியில் இருக்கிறாரு. ஆகவே இந்த தீயவர் கொலை நடுங்க என்கிற அந்த படத்தின் மூலமாக அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, இப்படியான தூய தமிழில் பேர் வச்சு அந்த படத்திற்கு டேக்ஸ் ஃப்ரீ பண்ணணும் அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கிறேன். ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி ஆங்கில முகம், ஆங்கிலம் கலப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அதை இந்த மாதிரியான ஒரு இயக்குனர் தன்னுடைய படத்தை தமிழில் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த படத்துக்கு அரசும் ஆதரவு கொடுத்தாதான் அந்த படத்துக்கு பேர் வைப்பதற்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஆகவே அடுத்தடுத்த படங்களில் தமிழில் பேர் வைக்கும் பொழுது, அரசு இந்த மாதிரியான டேக்ஸ் ஃப்ரீ பண்ணும் பொழுது, வரி விலக்கு கொடுக்கும் பொழுது அந்த இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் இது ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்து இந்த திரைப்படம் நானும் நம்முடைய தோழர்கள் எல்லோரும் நாங்கள் படம் பார்த்தோம். ரொம்ப அதாவது இந்த சூழலில், இப்போ இருக்கிற சூழலில், சமூக சூழலில், சமூக கட்டமைப்பில் ஒரு பொம்பளை பிள்ளை வளர்க்குறதே சொல்லுவாங்க கிராமத்தில் மடியில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்குது போலன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். கிராமத்துலேருந்து வந்தவங்கிறனால அந்த வார்த்தையை சொல்கிறேன். பெண் பிள்ளை பிறந்தாலே வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிறோம்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி தீயவர்கள் ஆணாதிக்கம் உள்ள இந்த சமூகத்தில் குழந்தைகளை பாதுகாப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். அப்போ இந்த படத்தில் அதான் சொன்னேன், ஹீரோயின் ஹீரோ ரெண்டுமே மரியாதைக்குரிய நம்முடைய ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் தான். ஒரு அதாவது அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் எப்படியெல்லாம் தன்னுடைய இவ்வளோ மோசமாக செய்கிறாங்க, பிள்ளைகளை செய்கிறாங்க, அவங்கள எப்படியெல்லாம் பாதுகாத்துக்கிறாங்க, அதை எப்படி காவல்துறையும் அதிகார வர்க்கமும் எப்படி அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. அப்போ இவர்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது நமக்கு நாமே பாதுகாப்பது தான். பெண்கள் இன்றைக்கி பெண்கள் அரசியலமைப்பு சட்டத்திலே பெண்கள் ஆயுதம் வைத்துக்கொள்ளலாம் இருக்குது. அதுவே அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது, பெண்கள் தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு. ஆக இப்படி அதாவது குழந்தைகளை பாதுகாப்பதற்கு, பெண்களை பாதுகாப்பதற்கு அப்படிங்கிறது வேறு யாரோ வரணும்னு அவசியம் இல்லை. நம்மளே அதை பாதுகாத்துக்கிறணும், நம்மை நாமே தற்காத்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த கதை களம் உருவாக்கணும். முழுமையாக நம்ம சொன்னோம்னா அதுக்கடுத்து நிறையா அது தவறாக போயிடும். அதிகார வர்க்கத்துக்கு எதிராக காவல்துறை போன்ற சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடியவர்கள் கூட இதை பாதுகாக்க முடியவில்லை. அப்போ இவர்களே இன்றைக்கி பெண்களே அதை பழி வாங்கிறது, பெண்களே அதில் ஹீரோயினாக இருந்து பண்ணுறது அப்படிங்கிறது உண்மையில் மிக சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க மரியாதைக்குரிய ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள். தெலுங்கு படங்கள்லேருந்து வந்தால் அவங்க விஜயசாந்தி போன்ற படங்கள் வந்தாங்கன்னா அதை ஆதரித்து ஆகவோன்னு சொல்கிறவங்க நம்முடைய ஊரில் இப்படி ஒரு படம் ஹீரோயின் சப்ஜெக்டாக ஆக்ஷன் ஹீரோவாக வந்திருக்கிறாங்க. ஆக்ஷன் கிங் பக்கத்துலேயே ஆக்ஷன் ஹீரோயின் இருக்கிறது உண்மையாகவே இந்த உண்மையை நீங்கள் படம் பாருங்கள், அப்படியே ஒரு அமர்க்கலமாக பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே அவர்கள் திட்டம் 2ன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு படம் பண்ணியிருந்தேன், ரொம்ப பிரமாதமான படம். அப்போயே நாங்கள் அந்த படத்தை பற்றி நான் எக்ஸில் எழுதியிருந்தேன், திட்டம் 2 படத்தை அதுவும் ஒரு முக்கியமான படம். அதாவது ஹீரோயின் தாண்டி அந்த கதைக்களத்தை தன் கட்டுப்பாட்டில் வச்சுட்டு அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுங்கிறது இருக்குல்ல, அது மிக முக்கியமான கதைக்களமாக நான் பார்க்குறேன். நான் இன்றைக்கி சாதி ஆணவ படுகொலைகள் நிறையா நடக்குது, பெண்களுக்கு நிறையா பாதிப்பு இருக்குது, பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து கேள்வி இருக்கின்ற சூழலில் இப்படியான படம் அப்படிங்கிறது, தீயவர்கள் குலை நடுங்கணும் அப்படின்னா பெண்கள் எல்லோரும் இன்றைக்கி தன்னைத்தானே பாதுகாத்து கொள்வதற்கான நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டும் என்பதுதான் இந்த படத்தினுடைய கதைக்களமாக நான் பார்க்குறேன். ஆகவே இந்த படத்தை தயாரித்த இயக்கிய தினேஷ் ஒரு இன்னும் குறிப்பாக இந்த படம் எடுத்து 2 ஆண்டுகள் ஆகிட்டதாக 2 வருஷமாக ஆகிட்டதாக சொன்னார். ஆனால் இன்றைக்கி இந்த படத்தை லான்ச் பண்ண ஆடியோ லான்ச்சில் மரியாதைக்குரிய ஆக்ஷன் கிங் அவர்களும் நம்முடைய ஆக்ஷன் ஹீரோயின் அவர்களும் 2 பேருமே இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. பொதுவாக படம் நடிச்சிட்டாங்கன்னா
அவங்க அதோட போயிடுவாங்க. அது அந்த படத்துக்கும் நமக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு நினச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்படி ஒரு படத்தை வந்து வெற்றிகரமாக ஆக்க வேண்டும். இந்த மாதிரியான ஆடியோ லான்ச்சு இதை வந்து மேலும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோயின் வர்றது அப்படிங்கிறதே வந்து அவருடைய ஒரு மிக முக்கியமான பண்பாடாக நான் வந்து பார்க்குறேன். அதற்கு முதல்ல நம்ம வந்து அவர்கள் ரெண்டு பேருக்குமே நம்ம வந்து கரவொலி எழுப்பி அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்களையும் நம்முடைய நன்றியையும் தெரிவித்துக்கொள்வோம். இந்த படம் வெற்றி பெற வேண்டும். அடுத்தடுத்த படங்களை மரியாதைக்குரிய தினேஷ் அவர்களும் தயாரிப்பாளர்களும் அடுத்து இந்த படம் வெற்றி பெறஞ்சு 2 பேருமே சேர்ந்து இன்னொரு படம் பண்ண வேண்டும் என்று கேட்டு இசையமைப்பாளருக்கும் நான் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் இந்த படம் 100 நாட்கள் ஓட வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.